أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. وقال الله تبارك وتعالى: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال الله تبارك وتعالى: قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني فسبحان الله وما أنا من المشركين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من قال لا إله إلا الله مخلصا بها قلبه دخل الجنة. قيل: وما إخلاصها يا رسول الله؟ قال: أن تحجزه عن محارم الله. وقال عليه الصلاة والسلام أيضا: الدال على الخير كفاعله، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான உலமாக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு சிறந்த உம்மத்தில அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களையும் உங்களையும் அவனே தெரிவு செய்து இந்த உம்மத்தில் அனுப்பியிருக்கிறார். இந்த உம்மத்தை விட சிறந்த ஒரு உம்மத் உலகத்துக்கு வரவே இல்லை. இனி வரப்போறதும் இல்லை. எத்தனை சமூகங்கள் உலகத்துக்கு வந்துருச்சோ, மக்களுக்கு நனவு செய்வதற்காக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து வந்து கொண்டே இருந்தாங்களோ, அந்த சமூகங்களில் ஆக சிறந்த சமூகம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழைகளை சிறந்த சமூகம், நாங்க சிறந்தவங்க சொல்றதுல என்ன இருக்குது என்று நாங்கள் நினைப்போம். எங்களுக்கு முன்னால் இருந்தவங்களும் எங்களை போலதானே வாழ்ந்தாங்க. சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க, தொழுதாங்க, ஓதினாங்க. அவங்களுக்கு சொல்லப்பட்ட தீனுடைய விஷயங்களை அவங்க பேணினாங்க. அவங்களும் மூத்தா போனாங்க. அப்ப நாங்க சிறப்பு என்று சொல்றதுல என்ன பிரயோசனம்? நாங்க சிறப்பு என்று சொல்றதுடைய பிரயோசனம் எங்க விளங்கும் என்றா மஹ்ஷர் லெவல். மஹ்ஷருடைய மைதானம் இருக்கிறே, அந்த மைதானத்தில் விளங்கும் ரசூலுல்லாஹ் உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதன் பெருமதி. எல்லா மக்களும்
யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போக போறாங்களோ, அல்லாஹ்வால முடிவு செய்யப்பட்டாங்களோ, அவங்க எல்லாரும் சொர்க்கத்துக்குள்ள போக வரிசையாக காத்திருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்து பைத்து முடிகிற வரைக்கும் மற்றவங்க போயிடாது. ஹுர்ரிமத்தில் உமம் ஹத்தா ததுகுல உம்மத்தி, இந்த உம்மத் சொர்க்கத்துக்குள்ள போற வரைக்கும் மற்ற உம்மத்தினர் சொர்க்கம் போறது ஹராம். ஹராம்னா அவங்க தடை செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருப்பாங்க. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, நஹ்னுல் ஆகிரூன் அஸ்ஸாபிகூன், நான் உலகத்துக்கு வந்தது கடைசியாக, சொர்க்கத்துக்கு போறவங்க எல்லாரையும் முந்திக் கொண்டு சொன்னாங்க. துனியாவை பாருங்க, ஒரு முக்கியமான வேலை ஒன்றை செய்யறதுக்காக போனா எல்லாரும் கியூல நிக்கிறார். பாஸ்போர்ட் எடுக்க போய்த்திருக்கிறார், கியூல நிக்கிறார். அரசாங்கம் கொடுக்கிற உதவியும் எடுக்க போய்த்திருக்கிறார், எல்லாரும் வரிசையில் நிற்கிறார். அந்த நேரம் பின்னால இருந்த எங்களை கூப்பிட்டு இதாக அவசரமா போங்க நினைப்பினா எவ்வளவு சந்தோஷம் வருது. 200 பேருக்கு பின்னால நின்று என்ன அப்படியே கூப்பிட்டு எடுத்து போங்க அனுப்பி வச்சார். 50 பேர் சொல்லுவார். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே கடைசி உம்மத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துக்கு முன்னால் உள்ள காலம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்த அந்த மக்கள் வரைக்கும் உள்ள அந்த உம்மத்தில் உள்ள யாரெல்லாம் சொர்க்கவாதிகளா போறாங்களோ அவங்க எல்லாரும் காத்து கொண்டு இருப்பாங்க. 1000 வருஷம் தொழுதவங்க இருப்பாங்க, 600 வருஷம் நோம்பு பிடிச்சவங்க இருப்பாங்க, 150% ஜகாத் கொடுத்தவங்க இருப்பாங்க, பல நீண்ட காலங்கள் ஜிஹாது செய்தவங்க இருப்பாங்க. அந்த பெரிய பெரிய படா படா கார்கொண்டுல நிக்கிற நேரம் இந்த சின்ன ஆக்கள் தொழுதே 10 வருஷம், கூடி போட ஒரு 40 வருஷம் தொழுதிப்பாரு. அவங்க தூங்கி எழும்புற நேரம் தான் இவர் தொழுதிக்கு. இவரை வாங்கேது முன்னுக்கு கூப்பிட்டு எடுத்தா எவ்வளவு ஒரு பெருமை வரும். வந்து நீங்க முந்தைய சொர்க்கத்தை போங்கன்னு சொன்னா அங்கதான் விளங்குவாரு ரசூலுல்லாஹ் உம்மத்தில பிறந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒவ்வொன்றையும் விளங்குறதுக்கு அந்த இடத்துக்கு போகணும். தண்ணி இல்லாத நேரத்துக்கு தான் தண்ணீரை பொறுமதிக்கு, தண்ணி இல்லாத நாட்டுக்கு போனா தான் தண்ணீரை பொறுமதிக்கு. காலுக்கு கைக்கும் ஆறும் கடலும் நீக்கிற இடத்துல தண்ணீரை பொறுமதி தெரியா. உம்மத்தில பெருமதி விளங்க போகணும், உம்மத்தெல்லாம் கூடுற இடத்துக்கு. அப்பதான் இந்த ஆயத்தெல்லாம் தலையிலே போடும். குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்கள் நலவுக்காக வெளியாக்கப்பட்ட உம்மத்துக்கல்ல நீங்க சிறந்த உம்மத்தாக ஆகிறீர்கள். ஆயத்துல விளக்க வந்தவர். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஆனா நாங்க அந்த உம்மத்துகள் இருந்து வேறுபடுத்தப்பட்டு தனியான சிறந்த உம்மத்தாக ஆகிறதுக்கு என்ன காரணம் உண்டா? ஈமான் காரணம் அல்ல, ஈமான் அடிப்படை காரணம் அல்ல. முந்தின உம்மத்தினருக்கும் ஈமான் இருந்துச்சு. இபாதத்து காரணமும் அல்ல. முந்தின உம்மத்தில் இருந்தவங்க பெருசு பெருசா தொழுதாங்க, முஸ்லிமா இருந்தவங்க. எங்களோட பெரிய ஈமான்தாரிகள் இருந்தாங்க. எங்களோட உம்மத்தின சிறப்பு என்னன்னா, எங்களுக்கு எதுலயும் ஒதுங்கி வாழல. பாப்பா என்ன விட்டுருங்க, நான் தொழுகிறேன், நான் ஜகாத்து கொடுக்கிறேன், நான் ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன், நான் திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறேன், நான் தஸ்பீஹ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். யாரோட எங்களுக்கு வேற தொடர்பு இல்லை. எங்கட பாட்டுக்கு எங்களை விடுங்க, அது இந்த உம்மத்தில செய்யலாம். அதுக்கு நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு முந்தி போகணும். இந்த உம்மத்தில் அதே இல்லை. எங்கட பாட்டில் எங்களை விடுங்கன்னு போயிடலாம். ஆபீதுகள் தான் தனிய ஒதுங்கி போற, அவங்களுடைய இபாதத்தும் அவங்களுக்கு மட்டுமே, அவங்களுக்கு ரப்பு மட்டும்தான் கனெக்ஷன்.
தீனுடைய அடிப்படையில் அவங்களுக்கு வேறொருத்தரோட கனெக்ஷன் இல்லை, வேறொருத்தரே தொடர்பு இல்லை. இந்த உம்மத்தில் அப்படி இயலாது. இந்த உம்மத்து தீனுடைய அடிப்படையில மற்ற முஸ்லிம்களோட தொடர்பு படணும், மற்ற மனிதர்களோட தொடர்பு படணும். நீங்கள் செய்யற நலவை மற்றவருக்கு சொல்லணும், நீங்க காண்ற பாவத்தை பாவம் என்று தடுக்கணும், நீங்க மற்றவர்களுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுக்கணும், நீங்க மற்றவர்களுக்கு சொர்க்கத்தை சொல்லி ஆசையூட்டணும், மற்றவர்களுக்கு நரகத்தை சொல்லி பயத்தை உண்டாக்கணும். இதெல்லாம் சொல்ல நேரம் என்ன வரும்? இதுக்கு பேரு தாவத். மற்றவங்களோட கலக்கணும், நீங்க ஒதுங்கேலாது, ஏலாது, இஹ்திலாத்தோணும். ஒதுங்கி ஒதுங்கி போயலாம். எங்களுக்கு ஒத்தரும் பிடிக்காது, மனுஷ நாட்டம் பிடிக்காது, நாங்க செப்பரேட் என்ன வேற உமத்தை பேசிக் கொள்ள வேண்டியதான். இந்த உமத்தை அட்டி பட்டு பட்டு ஒன்று சேர்ந்துதான் போகும். அதனால தஃசீல் எழுதுறாங்க, ஈமான பின்னுக்கு சொல்லிட்டு தாவத்தை எல்லாம் இந்த உம்மத்து முன்னு சொல்லிக்கிறாங்க. நீங்க கலக்கணும். தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நல்லவை ஏவுறவங்க, தீமையிலிருந்து மக்களை தடுக்கிறவங்க. மூணாவது தான் சொல்றார், ஈமானை விட தாவத்தை முற்படுத்தி சொல்லிக்கிறார். வ துமினூன பில்லாஹ், அல்லாஹ் பத்தி ஈமான் கொண்டவங்க நீங்க. எங்களிட்ட ரசூலுல்லாஹி உம்மத்தில சுயநலவாதம் இல்லை. நாங்க மட்டுமன்றி அந்த பேச்சு இல்லை. எங்களுக்கு ஒதுங்கி போறதுக்கு ஒரு காலம் ஒன்று தந்திருக்குது. எப்ப தெரியுமா? யாருமே ஹக்க கேட்காத காலம். ஒருத்தருமே சொல்றதை கேட்கிறாங்க. ஊர்ல 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் மேல தொழுகை வாங்குறாண்டா செவிடந்த காதல சங்கூதின மாதிரி போறாங்க. நோம்பு பிடிக்கிறாண்டா ஒத்தனுமே நோம்பு இல்ல. ஹஜ்ஜி போகிறாண்டா ஒத்தனும் ஹஜ்ஜி போறான் இல்ல. ஜகாத்து கொடுக்கிறாண்டா ஜகாத்து கொடுக்கிறா இல்ல. அப்ப நீங்க ஒதுங்க வேண்டிய காலம். அப்படி காலம் இன்னும் வரல. அப்படி இல்லையே காலம். அப்ப இது ஏத்திசாலுடைய காலம் அல்ல, இஹ்திலாத்துடைய காலம். சேர்ந்து போகும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தர ரூஹ, இந்த உம்மத்துடைய ஓட்டத்தை, இந்த உம்மத்துடைய பெருமதிய இந்த பூமியில் வச்சிருக்கிறார். தாவத்துடைய பரக்கத்துக்கு எவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் என்ற தலைப்பு எடுத்துக்கொண்டு பாதையிலையும் மூடுகளையும் மேட்டிலையும் மலையிலையும் சுத்துவோமோ அந்த அளவுக்கு எங்கட ஈமான் வளரும். எங்கட ஈமான் எவ்வளவு வளருமோ அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எங்கட வாழ்க்கையில பிரதிபலிக்கும். சில பேரை பாருங்க, சாதாரண தீன விஷயத்தை கூட அவங்களுக்கு கஷ்டம் வருது. சில மக்களுக்கு வாயை தொடர்ந்து பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிராக துணிவாக பேசுறாங்க. தெரியும் அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லை, குர்ஆன்ல இது ஏவப்பட்டிருக்கிறது தெரியும். ஆனா அவங்கள பாஷையில அது எங்களுக்கு சரி வராதுன்னு பேசுறாங்க. அதில் எங்களுக்கு இயலாதுன்னு பேசுறாங்க. அதை வலியுறுத்துற நேரம் இவங்களுக்கு இதை விட்டா வேலை இல்லை என்று கீழிருந்து நினைக்கிறாங்க. மிம்பரில் இருந்து சட்டத்தை பேசுற நேரம் இதை விட்டா இவருக்கு தலைப்பு இல்லையான்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு தலைப்பு படும், இன்னொன்று படாது. ஏன் படாது? அவர்கிட்டது இல்லை. வட்டியை பத்தி மேலே ஹுதுபா ஓதினா ஒத்தரு சந்தோஷம், இன்னொருத்தருக்கு கவலை. ஏன்? வட்டியோட சம்பந்தப்பட்ட ஒரு கவலை, எனக்கு அடிக்கிறாரே. இன்னொருத்தரு சந்தோஷம், அவனு படுகிறது. உண்மைதானே? அடுத்த நாளைக்கு பொம்பளைய பத்தி யோதினா அவரை சிரிக்கிறார், இவர் அழுகிறார். ஏன்? இவர்கிட்ட அதை கேசிக்குது. நிறைய பார்க்கிறோம்.
ரெண்டுமே ஹராம். வட்டி எப்படி ஹராமோ புறம் பேசுறதும் ஹராம். புறம் பேசுறது எப்படி ஹராமோ அந்நிய பெண்ணை பார்க்கிறதும் ஹராம். ரெண்டு வித்தியாசம் இல்ல, ரெண்டையும் ஒரே ரப்பதான் சொல்லிக்கிறது. இதை தூக்குறார், அதை தூக்குறார் இல்ல. ஏதெல்லாம் மனசுக்கு பாரம்டா அல்லாஹ் கட்டளைகளை தூக்குறதுக்கு அது சரிதான், நாங்க பிழைதான் என்று தூக்குறதுக்கு ஈமானோடும். அந்த ஈமான சக்தி குறைஞ்சா அல்லாஹ் கட்டளையில கசப்பாக குறைய குறைய கசப்பு வெறுப்பு. அதே போல அவர் பேசுவார், அதே போல எழுதுவார், அவருடைய கருத்தையும் அல்லாஹ்வுடைய கருத்துக்கு மேல சொல்ல போவார். அல்லாஹ்வுக்கு அவர் விளக்கம் சொல்ல போவார், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர் விளக்கம் எழுத போவார். அல்லாஹ்வுடைய கருத்தை எதிர்த்து அவருடைய புத்தியால் ஆதாரம் காட்டுவார். எல்லாம் நடக்கும். ஈமான் நோய் வந்தார். ஈமான் குறைஞ்சா வரக்கூடிய ஆகப்பெரிய நோய் தான் ஷக், சந்தேகம் வரும், டவுட் வந்துடும். அந்த இடத்துக்கு இறங்கினா முனாஃபிகர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எப்ப சந்தேகம் வருகிறதோ அல்லாஹ்வுடைய கட்டளையில நயவஞ்சகத்தனத்துல முதலாவது படிக்க இறங்கிட்டார். சுவர்க்கம் இருக்கிறே கீழிருந்து மேல போற, மேல போக 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 சுவர்க்கத்தில் அந்தஸ்து கூட. குறைஞ்ச வட்டம் முதலாவது சொர்க்கம், அதை விட அந்தஸ்துல கூட இரண்டாவது சொர்க்கம். ஆக மேல போற நேரம் ஆக டாப் லெவல்ல சொர்க்கம். நரகம் அதுக்கு ஆப்போசிட். நரகம் மேல இருக்கிறதா சின்ன நரகம், அடியில போக போக நரகத்துல பவர் கூட. அதனால அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளை பற்றி சொல்றான், அவங்கள போன்ற அடியிலிங்கிற நரகத்திலே. அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும். ஜினா செஞ்சவனை கீழே போடுறேன்னு சொல்லல, வட்டிக்காரனை கீழே போடுறேன்னு சொல்லல. அடி நரகத்தில் கொதிக்கிறது முனாஃபிக் தான். ஈமானில சந்தேகம் உண்டானா அவன் நயவஞ்சகன். வட்டிக்காரனும் ஜினாக்காரனும் கண்ணு தெருவன்றான். முனாஃபிக் ஒருத்தருக்கும் தெரியல. அவங்களோட உள்ளமும் ரப்புக்கும் சம்பந்தவரை. ஈமான் உழைப்பில ஈமான் விஷயங்களை கொலை செஞ்சா அவர் அறியாம முனாஃபிக் ஆகிவார். அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டே வித்தியாசப்படுத்துறான். முனாஃபிக் சம்பரிக்கிற முறை, முனாஃபிக் செலவழிக்கிற முறை. மூமின் சம்பரிக்கிற முறை, மூமின் செலவழிக்கிற முறை. மூமின் பேசுற முறை, முனாஃபிக் பேசுற முறை. மூமின் வாக்கு, முனாஃபிக்ல வாக்கு. மூமின் முன்னுக்கு நடக்கிற முறை, பின்னுக்கு நடக்கிற முறை. முனாஃபிக் முன்னுக்கு நடிக்கிற முறை, பின்னால நடக்கிற முறை. பட்டையா ஒழிச்சிருக்கிறான். சூரத்துகளுக்கு மட்டும் ரப்பை இடமில்லை. ரப்பு உருவங்களை பார்த்து வாட்ச் போடுறவன் அல்ல. ரப்பு போடுவான் கல்வியில் இருக்கிற துடிப்பை பார்த்து. ரப்பு சொன்ன எங்களுக்கு வேலையில் உங்களோட சூரத், உங்களோட உருவங்கள் எங்களுக்கு தேவையில்லை. அது நீங்க ரசூலுல்லாஹ்வோட முஹப்பத்துல வச்சுக்கோங்க. உள்ளத்தை நான் பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும். அல்லாஹ் உங்களோட ரூஹங்களை பார்க்க மாட்டான். எவ்வளவு காசு இருக்குது, சொத்து இருக்குது, பார்க்கவே மாட்டான். வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும். கல்புகளை பார்க்கிறான். எனக்கு தெரியும் இவரோட கல்வியில நீங்க ஏன கல்வியில இவரே தெரியும். ரெண்டு பேரோட கல்வியில வெண்ணைக்கு ரப்பு தெரியும். அதனால சொன்னா நினைச்சா பெறட்டு பண்ண கல்வி இருக்கிற கையில. முழு உலக மக்கள் கல்வும் ஒரு மனிதன் ரெண்டு விரலுக்கு இடையில் வைக்கிற மாதிரி எல்லாம் வச்சுக்கிறான். அல்லாஹ்வுக்கு விரல் சொல்லல. நாங்க இன்ன குலூப பனி ஆதம் பைன இஸ்மாயில் மின் அஸாபிர் ரஹ்மான். ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய உள்ளங்கள், ரஹ்மானுடைய விரல்கள் அவன சக்திக்கு மத்தியில் இருக்குதுன்னா யுகல்லிபுஹா கைஃப யஷா. எப்படி பெறட்ட நினைக்கிறானோ அப்படி பெறட்டுவான்.
எந்த நேரம் எவர் எப்படி பாருவாரு தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கும். ஈமான மாகூடு போயிட்டு பார்த்தா அங்க போயிட்டு வந்தது பிறகு டாப் லெவல் இருக்கிறார் ஈமான் உச்ச நிலைமையில. அவரை பார்த்தா சஹாபாக்களை யோசிப்பாங்க, இப்படி ஆளாடா இவர்கள். சூழல் மாறின உடனே மறுபக்கம் ஆளே பிறந்துறாரு. கொஞ்ச நாளையில தொப்பி இல்ல, கொஞ்ச நாளையில தாடி இல்ல, நீண்ட தாடி இருந்துச்சு, ஷோட் பண்றாரு. காரணங்களை அவரே சொல்லிக் கொண்டாங்க. அல்லாஹ் அவரோட காரணங்களை கபூல் செய்யல, அவரே காரணங்களை சொல்லிக் கொண்டாங்க. அவருக்கு நியாயம் உணவு செய்கிறார். இவருக்கு விளங்குது இல்ல, இந்த ஈமான லைட் குறைஞ்சதால அல்லாஹ் என்ன பெரட்டி கொண்டு போறான். இன்னார் ரசூலுல்லாஹ் ரொம்பவே பயந்தான். எந்த நேரம் பெரட்டிடுவானோன்னு பயந்தான். ஒழுப்புறதும் அல்லாஹ், பெரட்டுறதும் அல்லாஹ். யுகல்லிபஹா கைஃப யஷா, அல்லாஹ் நாடின மாதிரி பெரட்டுவான். இதை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை பெரட்டுறவனே, என் உள்ளத்தை உன்ன தீனிலே ஸ்திரமாக்கு. யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக். உள்ளங்களை பெரட்டுறவனே, என் உள்ளத்தை உன் அமல்களிலே வழிபடுத்து, அமலிலிருந்து வேற பக்கம் அனுப்பிடாதே. சுதா ஓதிக்கொண்டே இருப்பான். எல்லா குர்ஆன்ல இருக்குது. அந்த இடங்கள் பெறல செல்ல மனுஷன் முனாஃபிக் ஆகிறான். யார் யார் எந்த நிலைமையில கியாமத்தில் எழும்புவாங்களோ தெரியாது. அல்லாஹ் எல்லாரையும் பூர்த்தியான மூமின்களாக இருப்போம். எனவே சூரத்துல் நிசால சொல்றான், இன்னல் முனாஃபிகீன், முனாஃபிக்குகளுக்கு நாங்க வச்சிருக்கிற இடம் ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்துல அடித்தட்டில் இருப்பாங்க. நரகத்துல அடித்தட்டு ஆக பயங்கரமானது. அல்லாஹ் சொல்ல, அங்க போட்டா அவங்கள பார்க்கவும் ஆள் இல்ல, ஹெல்ப் பண்ணவும் ஆள் இல்ல, உதவி செய்யவும் ஆள் இல்ல, படுகிற அடியெல்லாம் படுவாங்க. வலன் தஜித லஹும் நஸீரா, முனாஃபிக்குகளுக்கு நுஸ்ரத் செய்தவங்களை காண மாட்டீங்க. ஆகவே சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த நிலைமை ஏன் வருகிறது என்றால், ஈமான் குறைஞ்சி 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 உள்ளத்துல சந்தேகங்கள் விழுந்தா, அந்த சந்தேகம் இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க தீனில சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். முனாஃபிக்குகளை பத்தி பக்கரால சொல்றான், ஃபீ குலூபிஹிம் மரல், முனாஃபிக்குகள் உள்ளத்துல வந்துச்சு சந்தேகம் என்றான். நயவஞ்சகர்கள் உள்ளத்தில் இருக்குது சந்தேகம். சந்தேகத்தை உண்டாக்கி கொண்டா அல்லாஹ் இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்துவான். ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அல்லாஹ்வோட சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்தினான். ஏன் அவங்க திரும்பிக் கொள்ள தயாராகல. எனவே இந்த உள்ளத்தில் இருக்கிற ஈமான இன்னும் அதிகரிக்கவும் உள்ளத்திலே இருக்கிற ஈமான் அதிகரிக்கவும் அடைஞ்ச ஈமான பாதுகாக்கிறதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான உழைப்பு தந்தார். சஹாபாக்கள் பாதுகாக்கப்பட்டாங்க, இந்த உழைப்பை கொண்டு பாதுகாக்கப்பட்டாங்க. எல்லா சஹாபாக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பில பாவிச்சாங்க. சட்டங்களை பேசின சஹாபாக்கள் குறைவு. இன்றைக்கு எங்கள சட்டம் பேச நிறைய பேர் இருக்குது, சட்டம் பேசினவங்க குறைவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைச்சிக்கிறவங்க, நுபுவத் என்ற மேலான பட்டம்
ரிசாலத், ரசூல் என்ற உயர்ந்த பட்டம். உலகத்தில் அந்த பட்டத்தை அடிக்கிறதுக்கு வேற பட்டம் பதவி இல்ல. ஹிரா குகையில கிடைக்குது, அதை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எடுத்துக்கொண்டு இறங்கினாங்க? 1000 தஃசீரை எடுத்துக்கொண்டு இறங்கினாங்க. 5 ஆயத்தை எடுத்துக்கொண்டு இறங்கினாங்க. 5 ஆயத்து. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. 5 ஆயத்தை எடுத்துக்கொண்டு இறங்கினாங்க. இவ்வளவுதான். இந்த ஆயத்தை வச்சுக்கொண்டு இன்னை பாருங்க, இஸ்லாத்தை படிக்க எவ்வளவு ஏற்பாடு, எத்தனை மொழியில எத்தனை வகையான ஏற்பாடு, எவ்வளவு கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆயத்துக்கும் எத்தனை 1000 பேர் தஃசீர் செஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு ஆயத்துக்கு வேற தனியான கிதாபுகள் எழுதிக்கிறாங்க. அதில் உள்ள சட்டங்களை அதை வேறையாக பகுப்பாய்வு செஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. குர்ஆனை வச்சு லைப்ரரியே வந்துட்டு அந்த கொண்டுமே இல்லை. 5 ஆயத்தோட இருக்கிறாங்க. பெரிய பயான்களும் இல்லை. வெள்ளிக்கிழமை ஹுத்பாவும் கடமை இல்லை. வால்லா பயான், ஜுமைராத் பயான் ஒரு பயானும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் 2 வரி பயானா. நபியில பயான் 2 வரி தான். யா அய்யுஹன் நாஸ் குலு லா இலாஹ இல்லல்லாஹு துஃப்லிஹு. இது ஒரு வரி. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க மக்களே, வெற்றி அடைவீங்க. யார் இந்த கலிமாவை மற்றவர்களுக்கு எட்டி வைக்கிறதுக்கு உதவி செய்வீங்களோ அதுவன் லஹுல் ஜன்னah, அவர்கள் சொர்க்கம் எடுத்து கொடுக்கிறது எந்த பொறுப்பு என்ன? இவ்வளவுதான் பயான். அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை பற்றி கூட அந்த பயான்ல பேசல. குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா அதுவும் இல்ல, ஒன்றுமே இல்ல. இந்த பயான் யாருடைய காதுல விழுந்துச்சு? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு காதுல விழுந்துச்சு. ஹஜ்ரத் ஹதீஜாட காதுல விழுந்துச்சு. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பயானை கேட்டுட்டு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வரேன், நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றேன். முஸ்லிமா இருக்கிற எங்களுக்கு மணித்தியால கணக்கு பயான், 4 ஹுத்பாவுக்குமே 2 மணித்தியால பயான் கேட்கிறேன். 4 மஹல்லா வேலைக்கு 1 மணித்தியால 1 நிமிஷம் பயான் கேட்கிறேன். 3 நாள் ஜமாத் போட 1 மணித்தியால 1 நிமிஷம் பயான் கேட்கிறேன். ஜுமைராத்தில் ஒரு 4 மணித்தியால பயான் கேட்கிறேன். மணித்தியால கணக்கு பயான் ஒரு 3 நாள் அசதி கொள்கிறார். சரதாசுடைய 2 வரி பயான் யாரு தஸ்கீலா இருந்தார்? அது அபூபக்கர் தஸ்கீலா. வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இப்ப முஸ்லீம் ஆயிட்டேன், நான் என்ன செய்யணும்? அவங்கள சொன்னாங்க, நாளை இருந்து கிளாஸ் வாங்க, தொழுகையை படிக்கணும். படிக்கதான் அப்ப கட்டளை ஈக்கல, இப்ப கட்டளை ஈக்கல, பராயிகளை படிக்கதான் ஒண்ணும். ஆனா அப்ப இல்ல. நோபு ஹஜ்ஜி ஜகாத் படிக்கிறதுக்கு இல்ல, குர்ஆன் படிக்கிறதுக்கும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் எதை சொன்னேனோ அதை நீங்களும் சொல்லுங்க. எதை சொன்னாங்க? தாவத்துடைய தஸ்கீர். ரசூலுல்லாஹ் ஆரம்ப பயான் என்ன? ஒரு சிறப்பை சொல்லி ஒரு தஸ்கீர், ஒரு ஃபதீலத், ஒரு தஸ்கீர். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, வெற்றி அடைவீங்க. இது ஒரு சிறப்பு. 2 சிறப்பு சொன்னாங்க. யாரு இந்த கலிமாவை எத்தி வைக்க எனக்கு உதவி செய்வீங்க, அது தஸ்கீர், அவருக்கு சுருக்கம் வாங்கி கொடுக்கிறது என்ற பொறுப்பு, அது ஃபலாயில். 2 ஃபலாயிலும்
ஒரு தஸ்கீர். இது போதும், இதை செய்ய. அடுத்த நாள் போய் முயற்சி செஞ்சாங்க, 5 பேரை கூட்டிக்கணும் வந்தாங்க. எத்தனை பேரை? 5 பேர். ஏப்பா அவங்க அந்த பயானுக்கு 5 பேர்ல தஸ்கீராது. 20 நாள் கஷ்டு போயிட்டு 8 பேரை பிடிக்கலாம நானும் பழையவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே ஜமாத்ல போறோமே, அப்படிதானே? தனிய 3 நாள் ஜமாத் போக வேண்டிய கார்கூர் எல்லாரும் சேர்ந்து 8 ஜமாத் போறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜமாத், 8 இன்ஜினும் சேர்ந்து ஒரு ட்ரெயின் போகுது. வெக்கமே. அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தில உள்ளவரை தீனில இயக்க வைக்கல. அது ரொம்ப லேசி. கலிமா சொன்னவரை கலிமாவுக்காக இறக்க வைக்கிறது. அவங்க குஃப்ரில இருந்தவங்க, ஷிர்கில இருந்தவங்க, அவங்களை எடுத்து இஸ்லாத்துக்குள்ள கொண்டாங்க. ஒரு கலிமா, ஒரு வார்த்தையை வச்சு. காரணம் என்னன்னா, கவலை தலைக்கு வந்துட்டு, ஃபிக்ர் தலைக்கு வந்துட்டு, கல்வில இஹ்லாஸ் வந்துட்டு. எப்ப பேச்சில இஹ்லாஸ் கூடவோ உள்ளங்களை ஒட்டச்சு கூட போகுமா? யாருடைய பேச்சில இஹ்லாஸ் இருக்குமோ, லிவஜிஹில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்குமோ, அவங்களோட பேச்சு சின்னதாக இருந்தாலும் கல்விகளை ஊடெடுத்துக் கொண்டு போகும். அஸ்ஸலாத்துல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாதையில வந்து கொண்டிருந்தார். ஒருத்தன் பாட்டு படிக்கிறான், நல்ல குரல், ஏறி போகுது பாட்டு. எல்லாருமே அவன பாட்டு, அவன கசீதாவை கேட்டு படிக்கிறான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டவாகி சொன்னாங்க, வாலிபரே, ஓண்டி இந்த அழகான குரலை குர்ஆனை பாவிச்சா நல்லவனேன்னு போனான். அவனதான் பேச்சு. அல்லாஹ் அழகான குரலை தந்திருக்கிறான். இந்த அழகிய குரலை ரப்புடைய கலாம ஓரத்துக்கு பாவிச்சா நல்லவேண்டா. இந்த வார்த்தை எப்படி அடிச்சு தெரியுமா? அவரை ஒரு பெரிய முஹத்திஸா மாத்தி. சின்ன பேச்சு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு 5 பேர் தஸ்கீர். இந்த ஆரம்ப கால முயற்சிகள் மக்கள் வந்து கொண்டே இருந்தாங்க. வந்து கொண்டு இருந்தா இப்ப இடம் தேவை. மஸ்ஜித்ல இடம் இல்ல, ஊர்ல இடம் இல்ல. இந்த தீனுடைய உழைப்பு இஸ்திக்பாலோட வரவேற்போட வளர்ந்த உழைப்பல்ல இது. உலகத்தில் ஆக எல்லா மஸ்ஜிதுகளுடைய தலைமை மஸ்ஜிதான மஸ்ஜிதுல் ஹராமுடைய பூமியில தொடங்கின உழைப்பு அங்கேயே இஸ்திக்பால் இருக்கு. கிடைச்சதா? அபூஜஹல் குண்டு போட்டா வயாமணி வச்சா வாங்க கூப்பிட்டு எடுத்தாங்க. மஸ்ஜிதுல் ஹராமில் வேலை கிடையாது, இடமே கொடுக்கல, தொலை இடம் இல்ல, தீன பேசுறதுக்கு இடம் இல்ல, ஒதுக்கிதான் வச்சிருந்தான். இடம் தேவை. எங்க பாவிச்சாங்க? பொக்கட் மால்லா. எங்க பொக்கட் மால்லா? ஹஜ்ரத் அர்கம் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல ரகசியமா வேலை செஞ்சாங்க. கொஞ்சம் பேர் சேர்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கிற வஹி அதை கொஞ்சம் படிக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க, முதாக்கரா செஞ்சு கொள்வது, சின்ன சின்ன சந்திப்புகள், உழைப்புகள் ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ளேயும், காட்டரபிகள் வாழக்கூடிய பிரதேசங்களுக்குள்ளேயும், அடிமைகளுக்கு மத்தியிலையும், ஏழைகளுக்கு மத்தியிலையும், அடிமைகளுக்குள்ளேயும் ஏழைகளுக்குள்ளே தான் வேலை வேகமா பரவிச்சு. வேகமா பரவிச்சு. அதுக்கு காரணம் பண வசதி இருந்த கொஞ்சம் பேர் பணத்தை போட்டாங்க. அப்ப பண வசதி இருந்துச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பண வசதி இருந்துச்சு ரசூலுல்லாஹ் மனைவி ஹஜ்ரத் கதீஜா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா குன்து ஆயிலன் அவ் குன்து ஃபகீரன்
கதீஜா, நான் ஏழையாக இருந்தேன், அல்லாஹ் உன்னை கொண்டு இந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சான். என்ன தேவைகளை பூர்த்தி செஞ்சாருடா? நான் பெரிய ஆடம்பர டாம்பீக வாழ்க்கை வாழ்ந்ததல்ல. நாங்க நினைக்கிறோம் அதுக்கு தர்ஜமா செஞ்சுட்டு நான் ஏழையாக இருந்து போட்டு இப்ப நல்ல டாம் டூம் என்று வாழ்றதுக்கு வசதிகள் மனைவியில சொத்தால கிடைச்சது. முந்தி கழுதையில போனேன், இப்ப பெரிய குதிரையில போறேன். முந்தி சுட்ட காய்ச்சல் இறைச்சி தின்றேன், இப்ப எந்த நாளும் பொறிச்ச கோழி தின்றேன். அது அர்த்தம், எங்களுக்கு அது அர்த்தம். இந்த தேவையை பூர்த்தினாக்குற அர்த்தம், இந்த தீன் பூமியில வளர்றதுக்கு எனக்கிட்ட காசு இல்ல, அல்லாஹ் உன்னை காசை பாவிச்சான். அதுதான் அர்த்தம். ஏழைகள் மக்காவில சந்திச்சு கொள்வாங்களா? பாப்பாங்க, நேற்று வந்த ஒருத்தர் ரெண்டே காணல, எங்க அவர் போனார்? சொல்லுவாங்க, அவர் இப்ப ஏழை அல்ல, எங்களோட வந்து சேர்ற நிலைமையில இல்ல, அவருக்கு இப்ப வசதி கிடைச்சிருக்கு. எங்க வசதி கிடைத்த ஹஜ்ரத் ஹதீஜா உதவி செஞ்சுக்கிறான். இப்ப ஹஜ்ரத் ஹதீஜாவுடைய உதவியை நாடி போறாங்க. அங்க போறவங்களுக்கு தாவத்து கிடைக்குது. நாளுக்கு நாள் இஸ்லாத்துக்குள்ள மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அடிமைகள் சந்திச்சு கொள்வாங்களா? அதை நேற்று அடிமையாக கஷ்டத்தோடு வந்து அவருடைய கஷ்டத்தை சொன்னவர் இன்னைக்கு இல்லையே. அவர் இன்றைக்கு அடிமை இல்ல, அவர் சுதந்திரம் பெற்றுட்டார். எப்படி? ஹஜ்ரத் அபூபக்கரிடம் பணத்தான அவரை வாங்கி உரிமை விட்டுட்டாங்க. ஹஜ்ரத் ஹதீஜா வாங்கி உரிமை விட்டுட்டாங்க. இந்த செய்தி அவங்களுக்கு மத்தியில பரவுது. மற்ற அடிமைகளும் தீனுக்குள்ள கவரப்படுறாங்க. ஏழைகளுக்குள்ள தீன அல்லாஹ் வேகமா பரவ வைக்கிறான். ஏழ்மை அவங்களுக்கு வந்து ஒரு ரஹ்மத். தீதாரிகள் உருவாயிட்டாங்க. இதுக்குள்ளதான் வராரு பெரிய பணக்கார வீட்டு புள்ளிகள் வராங்க. யாரு? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களோட உம்மா நல்ல வசதியான பெண்மணி, மகனோட இரக்கம். 200-300 திர்ஹம் பொறுமதியான உடுப்பை வாங்கி மகனுக்கு உடுப்பாட்டினார். 200-300 திர்ஹம் நீங்க 2-3 லட்சம் பொறுமதியான உடுப்பு. இதை உடுப்பாட்டி மகனை அழகு பார்க்கிறான். அல்லாஹ் அந்த செல்வத்தை வைத்துக்கொள்ள இந்த கஷ்டுடைய தாவத்தில் அலைஞ்சி திரிந்தாங்களே, அவங்களோட பேச்சு அதுக்குள்ள கொண்டு வைத்தார். அந்த முஸ்அபுக்கு ஹிதாயத்தை கிடைச்சிட்டு இவர் தாருல் அர்கமோட தொடர்பானார். இங்க வாராரு போறாரு. உமக்கு விஷயம் தெரிய வந்துச்சு, மகன் வெளியில போகாம இருக்கிறதுக்கு சங்கிலிய போட்டு கட்டி வச்சா. அந்த தடையும் தாண்டி போனான். சின்ன வயசா கொஞ்சம் தீனம் அடி சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையும் ஹஜ்ரத் உஸைத் இப்னு ஹுதைரையும் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் அனுப்பினாங்க. நீங்க 2 பேரும் மதீனால போயிட்டு உழைப்பு செஞ்சு மதீனாவை ஹயாத்தாக்குங்க. ஹிஜ்ரத் போகவும் இல்லை, ஹிஜ்ரத் மதீனாவுக்கு தான் போகணும் என்ற கட்டளை வரவும் இல்லை. அங்கேயே தயார் பண்ண அனுப்பப்படுகிறார். செல்வந்த குடும்பத்தில் இருந்து வந்த முஸ்அப் இப்னு உமைரும் ஹஜ்ரத் உஸைத் இப்னு ஹுதைரும் மதீனாவுக்கு போயிட்டாங்க. அதனால ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைருக்கு சரித்திரத்தில் என்ன பட்டம் தெரியுமா? இஸ்லாத்துல முதலாவது எம்பசடர், சஃபீருல் இஸ்லாம். கலிமாவோட தூதுவை எடுத்துக்கொண்டு ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் சென்று வர, கலிமாவை தூக்கிக்கொண்டு போனவரே, தாயிர பேரு தாரியவரே. இவர் போய்த்து என்ன செய்தார்? மதீனால போய்த்து மாஹோல் பார்க்கிறாங்க. மக்கால வந்திருக்கிறது 2வது ஊராக மதீனா. அங்க போய்த்து கொஞ்சம் உழைப்பு செய்யறாங்க. மாஹோல் தயாராகுது. அங்க மஸ்ஜித் நபவியே இல்ல, வேற பெருசா ஒரு ஏற்பாடும் இல்ல. வீட்டுக்குள்ள அங்கேயும் முயற்சி நடக்குது. மதீனாவில் இருந்த
நல்ல ஒரு வாலிபர் தயாராகிறார். அவர் அந்த மஜ்லிஸ்ல வந்து சம்பந்தப்பட்டார். அவர் யாரு? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அங்க கொஞ்சம் பேர் தயாராகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகும் முதல்ல மதீனால கொஞ்சம் பேர் உருவாகிட்டாங்க. அப்படி உருவான ஒரு வாலிபர் இவங்களோட மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்து இவங்களோட குர்ஆனை படிக்கிறார், ஈமான படிக்கிறார், தீன படிக்கிறார். அவர் யாருன்னா பிற்காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சபையில உருவான முஃப்தி அவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இதனால தாவத் இருக்கிறே, இந்த உம்மத்துக்குள்ள ஒரு சொத்து, இந்த உம்மத்துக்குள்ள ஒரு அபானிதம். யாரு தாவத் செய்தார்களோ மறைமுகமான புதையல்களை கபருக்கு தயார் செஞ்சுட்டு போயிருக்கோம். எங்க தேவையோ அந்த இடத்துல கை கொடுக்கக்கூடிய சொத்துக்களை தயார் செய்துட்டு போறார். தாய் இஹ்லாசுடன் தியாகம் செய்த தாய். யாருடைய உருவாக்கத்துக்கு பின்னால யாருடைய அழுகையும் பணமும் யாருடைய துஆவும் யாருடைய ஹரக்கத்தும் காரணமோ எங்களுக்கு தெரியும். கியாமத்துல பாப்பாரு மலை போல அமரிடம் இவருக்கு நரங்கும். காரணம் என்னண்டா அவருடைய ஹிதாயத்துக்கு இவர் தஹஜ்ஜுத்ல துஆ கேட்டீங்க. தாவத்தோட ஓட்ட மீதா தானே மற்றவங்க துஆ செய்யற எண்ணமா வரும். ஓடாட்டியங்க வரும். தனக்கே துஆ செய்ய வாய் வருதில்லை. தந்த தேவை அல்லாஹ்ட்ட கேட்கிறான்னு வாய் வருதில்லை. மஹ்லூக்கிட்ட கதறி கொண்டு தெரிகிறான். அங்க இவங்க வாட்ஸ்அப்ல போட்டு தேவைய பிச்சைக்காரன் போல கேட்டுக் கொண்டிருக்கிறான். தஹஜ்ஜுத்தில் எழும்பி 2 வார்த்தை சொல்றதுக்கு நாம வருகிறதில்லையா? உள்ளம் தயாராகல. பல சூரத்துல பிச்சை போகுது. தகி பிச்சை பல சூரத்துல போகுது. ரப்பிட்ட கேட்க ரெடி இல்ல. மஹ்லூக் கிட்ட நாய் போல அலைகிறான். உண்மையில ஈமான குறைபாடு. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் தயாராகிறார். பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அனுப்புறாங்க, யமனு போங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு உருவாகி ஆலிமாகி அவரை தயார் பண்ணி அவரை மதீனாவுக்குள்ள வச்சு கொள்ளல. அவர் அனுப்பினாங்க யமனுக்கு போங்க, நீங்க போயிட்டு இன்னொரு ஆளை உருவாக்கணும். முஸாப் இப்னு உமைர் மதீனால தயாரானார். அவர் அங்க வச்சு கொள்ளல. அவர் அனுப்பினாங்க போயிட்டு மதீனாவை உருவாக்குங்கன்னு. மதீனால உருவானார் முஆத் இப்னு ஜபல். முஸாப் இப்னு உமைரால உருவாக்கப்பட்டார். உஸைத் இப்னு ஹுதைரால உருவாக்கப்பட்டார் ரலியல்லாஹு அன்ஹும். அவங்க அங்க வைக்கல. அனுப்பினாங்க நீங்க யமன்ல போயிட்டு முயற்சி செய்யுங்க. யமன் பெரிய நாடு. அதனால காலத்தில் 2 மாநிலங்களாக இருந்துச்சு. ஒரு பகுதிக்கு இவர் அனுப்பினாங்க, மற்ற பகுதி காரிசாவை அனுப்பினாங்க. அதில் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருக்கு ஒரே நேரத்தில் ரவானகி செஞ்சு ஒரே மாதிரி அனுப்பினாங்க. என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. சின்ன சின்ன ரவானகி 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ரவானகி. 2 பேரும் மோதி கொள்ளாம ஒத்துமையாக வேலை செய்யுங்க. மக்களை தீன பாரமாக்கி காட்டவானும் லேசாக்குங்க. தீன படிச்சு கொடுங்க. வெறும் தோன்றவாடி ஆக்கிடாதீங்க. யஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா அல்லிமா வலா துனஃபிரா. முயற்சி செஞ்சாங்க 2 பேரும். சுப்ஹானல்லாஹ். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு யாரு? அவங்க லேசான காரியம் இல்ல. அவங்க தஹஜ்ஜுதுக்கு எழும்பி மஸ்ஜித் நபவியில குர்ஆனை திலாவத் செய்வாங்க. ஹதீஸ்ல இருக்குது, ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் தஹஜ்ஜுதுக்கு எழும்பினவங்க அப்படியே நின்று கேட்டுக்கொண்டிருப்பாங்க விடுறாங்க. அவ்வளவு இனிமை. இன்னைக்கு எங்கட கிராத்து வித்தியாசம். நாங்க கிராத்துவது பின்னுக்கு, சஹாபாக்கள் கிராத்துவது முன்னுக்கு. எங்க போதும் கிராத்தோடு பின்னுக்குள்ளவர் கேட்கவில்லை, அவர் சூடாகவில்லை. கிராத்தோடு ரப்பு சூடாக.
சிராத் ரப்போட நான் பேசுற பேச்சதை என் ரப்பு கேட்கும். அதனால கேட்டுட்டு சொன்னாங்க, அபூ மூஸா அஷ்அரி, நேத்திரவு நீங்க தஹஜ்ஜுத்ல ஓதினத நான் எவ்வளவு இன்பமா கேட்டுக்கொண்டிருந்தேன் தெரியுமா? அதை நீங்க கண்டிந்தா மிச்சம் சந்தோஷப்பட்டீங்கன்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறதே அவருக்கு விளங்கல, அவர் அல்லாஹ்வை பார்த்து சொல்றாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு எப்படி குரலை தந்திருக்கிறான்டா, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல குரல் உங்களுக்கு இருக்கிறது. லகது ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆலி தாவூத், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல குரலை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அபூ மூஸா அஷ்அரி சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் போறாங்க தாவத்துடைய வேலைக்கு. கொஞ்ச நாளையில யமனில் இருந்து ஜமாத் வருது. இன்னும் சில பேர் உங்க முயற்சிக்கு அனுப்பப்பட்டாங்க. ஜமாத் தேவன் இறங்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்ல இருக்குது, அத்தாக்கும் அஹ்லுல் யமன், அந்த யமன் வாசிகள் வந்துட்டாங்க. சும்மா ஜமாத் வாசி வராங்க, ஜமாத் அனுப்பிட்டா தான் இங்க வருவாங்க. ஹிராவிலிருந்து வந்த ஜமாத் மக்களை உருவாக்கிறாங்க. மக்காவில் உள்ள மக்காவி சாட்டிகள் மதீனாவில் ஆட்கள் உருவாக்கிறாங்க. மதீனாவில் உள்ளவங்க தயாரிச்சாங்க. யமன் வாசிகள் மதீனாவுக்கு வராங்க. இன்னும் யமன் வாசிகள் வந்தாங்க. அவங்க ரொம்ப மிருதுவான உள்ளம் உள்ளவங்க. மிருதுவான உள்ளம் உள்ளவங்களுக்கு தான் தீன் கபூல் ஆகுற. தக்கப்பூர் பிடிச்ச கருங்கல்லுமா நீக்கிற உள்ளம் இருக்குது, அவங்களுக்கு தீன் பாடுறல்ல, அவங்களுக்கு படுகிறல்ல. தீன கபூல் செய்யறதுக்குள்ள உள்ள நீக்குது, அவங்களுக்கு தான் தீன் பாடுற. அது கல்லுக்கு மேல தண்ணியை ஊத்தினா தண்ணி படாத மாதிரி ஆயிக்கும், சொஃப்டா ஆயிக்கணும் உள்ளம். இமாம் அஹ்மதில கேட்டாரு, உள்ளத்தை சொஃப்டாக்குறதுக்கு முயற்சி செய்கிறேன், படுகிறதே இல்ல, கல் நெஞ்ச போல இருக்குது. குர்ஆன ஓதி குர்ஆன் இல்ல மந்திரிச்சு அடிச்சாலும் என்ற உள்ளம் கல்லு போல இருக்குது. என்ன செய்யணும்னு கேட்டார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொன்னாங்க, நீங்க யதீம்கள தலையை தடவுங்க. உள்ளம் சொஃப்டாவுண்டா அனாதைகள தலையை தடவுங்க. குர்ஆன அதிகமாக ஓதுங்க. குர்ஆன் அதிகமாக ஓதுங்க. ஹலாலான உணவு உண்ணுங்க. யதீம்கள தலையை தடவுங்க. உள்ளம் மிருதுவாகும். யாருடைய உள்ளம் மிருதுவாகுமோ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ளும். அவங்களுடைய உள்ளம் ஈமானுடைய வெளிச்சம் நிறையும். சொன்னாங்க, யமன் வாசிகளுக்கு தெரியும், அரக்கு அஃபிதத்தன் வாலியனு குலூபா. இன்றைக்கும் நீங்க ஒரு 10 நாட்டு ஆக்களை வச்சு யமன் வாசியோட பேசினா அவனோட பேச்சு வித்தியாசமே. அவங்களோட கல்வி வேற. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான்டா யமன் காரண்ட ஈமான் தான்டா. அல் ஈமானு யமான், ஹிக்மத்டா யமன் வாசிகள ஈமான் தான். வல் ஹிக்மத்து யமானியாண்டா. இது மக்காவில இருந்த ஒரு மக்காவி சாத்தி சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹரக்கத். அந்த ஹரக்கத்துடைய முடிவு யமனில ஜமாத் தயாராகிற அளவுக்கு ஹஜ்ரத் அபூபக்கருடைய தாவத். அவர் ஆள தயாரிக்கிறார். அவங்க வைத்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தயாரிக்கிறாங்க. அவங்க வைத்து ஹஜ்ரத் முஆத் தயாரிக்கிறாங்க. ஹஜ்ரத் முஆத் வைத்து யமனை தயாரிக்கிறார். சஹாபாக்கள் தாவத்துல ஓட்டத்தை பாருங்க. எங்களை சஹாபாக்களோட ஒப்பிட்டா நாங்க இல்லையா? நாங்க இந்த துனியாவில் எங்களை பிடிச்சு முடிக்கிறது. துனியால கம் எங்களை பிடிச்சிக்குது. சின்ன சின்ன அவல செஞ்சுட்டு பெரிய திருப்தி. இதனால உள்ளத்துல துனியாவோட தாகம் கூட, துனியா போதா 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 இல்ல இல்லன்னு வருகிறது. தீன் போதும் போதும் ஏற்பம் வருகிறது. சஹாபாக்களுக்கு வந்துச்சு, தீன் போதா, துனியா நிறைய வந்துச்சு. அப்படி மாறினா எங்கட வேலையும் நடக்கும், எங்களால நிறைய பேருக்கு ஹிதாயத் கிடைக்கும். மக்கால
வெளியூராருன்னு வந்தாங்க. அவங்க உள்ளூரா தானே மக்காம் சாத்தி வெளியூரால் வந்தாங்க. யாரு? துஃபைல் இப்னு அம்ர் தௌசி. அவர் வந்த பழைய தொடர்புகளுக்கு அவர் வந்தார். பழைய தொடர்புக்கு அவர் வந்தார். வந்தா மக்காவில காரணவங்க சொல்றாங்க, இந்த முறை முந்தின மாதிரி இல்ல ராஜா, முந்தின மாதிரி இல்ல. மக்காவில பொல்லாத ஒரு பிரச்சாரம் போகுது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு வாலிபர், எங்கட குடும்பம் நல்ல பெற்றோருக்கு பிறந்தவரே, நல்ல ஃபேமிலியில் உள்ளவரே, கொஞ்ச நாள் கொஞ்சம் அப்படி இப்படி நீங்கார். கொஞ்ச காலமா அப்படி இப்படி நீங்கார். என்ன அப்படி இப்படி? அவரு எல்லாரையும் பிடிச்சி மதம் மாத்துறாங்க, எங்கட தெய்வங்களை கேசுறாங்க, ஊரை பிரிக்கிறாங்க. அதனால நீங்க அவருடைய பேச்ச கேட்டு விளக்கம் எடுக்கிறத விட நல்ல அவரை சந்திக்காமலே இருந்துட்டா உங்களுக்கு பாதுகாப்பு. அவரை சந்திக்காமலே இருங்க. அப்படி அடிச்சுட்டாங்க இன்ஜெக்ஷன். துஃபைல் இப்னு அம்ர் என்ன செய்யறார்? காலில பஞ்ச வச்சுக்கணும் வந்தாரு. ஏன் பஞ்சு வச்ச? பிளைட்ல போறதுக்கு இல்ல, பஞ்சு வச்ச ரசூலுல்லாவோட பேச்ச கேட்கப்படாது. ஆனா இவர் உள்ளுக்கு வந்தா கண்டது முதலாவது ரசூலுல்லா. பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்து யோசிக்கிறார், நான் ஏன் காதில பஞ்சு வைக்கும்? நான் போகாத இடமா? நான் எவ்வளவு புலவர்களை ஷாயிர்களை சந்திச்சுக்கிறேன், எவ்வளவு சூனியக்காரர்களை சந்திச்சுக்கிறேன், எத்தனை அரச தர்பார்களை பேசுகிறேன். அப்ப எனக்கு தெரியாத இவருடைய பேச்சு சூனியமா இல்லையா? நான் என் காதை அடக்கும். அவரே அவருக்கு முரண்படுறார். முரண்படல, அல்லாஹ் ஹிதாயத்தை நாடினார். காதலிக்கு பஞ்ச கலத்தினார். இது கேட்டார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்ன சொல்றீங்கல்ல, உங்களை பத்தி இப்படி எல்லாம் செய்திகள் வருது, அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சரதாச ஒரு பதிலும் சொல்லல, ஒரு ஆண்டு ஆயத்துல கொஞ்சம் ஓதினான், ஒரு ஆள கொஞ்சம் ஓதினான். இத கேட்டு சொன்னாரு, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் இவ்வளவு புலவர்களை சந்திச்சிருக்கிறேன், காவியம் சொல்லுகிறவர்களை சந்திச்சிருக்கிறேன், சூனியக்காரர்களை சந்திருக்கிறேன். இது அவர்களுடைய பேச்சுக்கு பேர் இல்ல, சத்தியம். இது ஒரு இறைவனால் இறக்கப்பட்ட வேதம் தான். அவரும் எங்கிருந்து வந்தீங்க? யமன்லிருந்து வந்தவர். கையை நின்றுங்க, அவருக்கு இருக்கிறாரே, நான் இப்ப என்ன செய்வோம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க போய் நேர கலிமாவை வந்தவரை சொல்லுங்க. ஏன் அவர் மக்காவை சாத்தி, இவர் யமன்ல இருந்து வந்தவரே, இவருக்கு அந்த தரத்தையும் கொடுக்கல. உங்களுக்கு இங்க அந்த வேலை செய்யலாம். நீங்க என்ன செய்யுங்க, உங்க ஊருக்கு போகும். எங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை வந்தேன்னு விளங்கினா அங்க வந்து சந்திங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு துஃபைல் இப்னு அம்ர் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்படுது, மதீனாவுக்கு போயிட்டாங்க, இப்ப தீனுக்கு வரவே பேக்குது என்று அங்க போனார். அங்க போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப தீன விஷயங்களை கொஞ்ச நாள் இது படிச்சு கொண்டார். எங்க போகணும், என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஊரில் போயிட்டு வேலை செய்யுங்க. அவருக்கு கொடுத்த தரத்தையும் இல்லை, ஊர்ல போயிட்டு வேலை செய்யுங்க. வெளியூர்ல வேலை செய்யறதை விட டபுள் பலமூணும் ஊர்ல வேலை செய்ய. வெளியூர் ஆட்களுக்கு சிறு தெரியாது, உங்களோட உள்ரங்கம் தெரியாது, உங்களோட வெளி தோற்றம் தான் வெளியாட்களே தெரியும். உள்ளூர் ஆளுக்கு அடியிலிருந்து நுடி வரைக்கும் எல்லாம் தெரியும். அதனால உங்களோட பேச்சு எடுபடணும்டா
உங்களோட கொடுக்கல் வாங்கல் சீராகணும், குடும்ப வாழ்க்கை சீராகணும், பக்கத்து வீட்டோட நல்லா இருக்கணும். அப்பதான் உங்களோட தஸ்கீல் எடுபடும். இவர் அனுப்பினார் வெளியூர் ஜமாத்தோட பேரு வருஷமும் வேலை செஞ்சுட்டு வரையணும். மகல்லால ஒரு 15 பேரை கூட்டிட்டு போயிட்டு சில்லா வேலை செய்யறது அதை விட பாரு. இடையில நினைப்பு வரும், இவனுங்களை கொண்டு போயிட்டு நாங்க பாடுபடுவோம். இது போல ஊராக்களோட வாரல இப்படி வார்த்தை. அது பெரிய தர்பியத். அதனால அதை ரிஜெக்ட் ஆகுற உண்மையிலே அவ அப்படி கொண்டு போய் இந்த வேலை செய்யற உண்மையான வேலைக்காரன் அசல்தாயிகள். அவங்களோட சீரத்தும் சரி, அவங்களோட சூரத்தும் சரி, அல்லாஹ்வோட தொடர்புள்ளவங்க, தீன் சொன்ன மாதிரி வாழ்றவங்க. அப்படித்தான் வேலை செய்யும். போனாங்க. வேலை செஞ்சாரு கபூலியத் இல்லை, யாரும் எடுக்கிறாங்க. இவரை ஜோக்காத்தான் பார்க்கல. இவர் பேசினா சிரிக்கிறார். உன்ன தலையை தானோ குழப்பிக்குது. நல்ல மரியாதை இருந்தவரை ரோட்ல போன நேரம் நக்கல் அடிக்கிறார். இவரை குழப்புறார். கடைசியில கோபம் வந்து ஜமாத் வந்து வாபஸ் ஆகி வராங்க. வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, துஃபைல் எப்படி கார்குசாரி கொஞ்சம் செல்லுங்க. हमारी 45 நிமிஷம் ஒரு மத்தியார் கார்குசாரி கேட்கல, 4-5 வாரத்தையோட கார்குசாரி முடிச்சு. ரவானகியும் அப்படிதான் முந்தி கார்குசாரியும் அப்படிதான். கார்குசாரி சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் இன்ன தௌசன் قد عبت وعصت. கார்குசாரி முடிச்சு, யா ரசூலல்லாஹ் எங்கட ஊருக்கு இந்த தௌஸ்காரன் பேச்சே இருக்காது. மறந்துட்டாங்க. உங்களோட பேச்ச மறுக்கல, தாவத்துடைய பேச்ச மறுக்கல. ஒரே முடிவு, பதுவா செய்ய அடிச்சு போடணும். கார்குசாரியை சொல்லி முடிவே சொல்லிட்டாங்க. புகாரி ஷரீஃப் இருக்குது. இதை சென்னுடைய நபிஸல்லல்லாஹு 2 கையை தூக்கிடும். எல்லாரும் நினைச்சா பாட்டத்தான் போகுது. கையை தூக்கி சொன்னாங்க, அல்லாஹ் மஹ்தி தௌசன் வஅதி பில் முஸ்லிமீன். அல்லாஹ் தௌஸுக்கு ஹிதாயத்தை கொடுத்து முஸ்லிம்களை கொண்டு சேர்த்து. ஏண்டா அவரு தாவத்தை முடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் பேலன்ஸ முடிச்சாங்க துஆ. தாவத் அல்லாஹ்வின் பக்கம் கூப்பிடுறது, துஆ அல்லாஹ்விட்ட கேட்கிறது. தாவத்தை துஆவும் செய்யறோம். பாத்திமி முஸ்லிம் செல்வன் சொன்னாங்க, துபை அடுத்த சபரை ரெடியாகும். இங்க யார சொல்லலாம், சேம் ரூட், புதிய ரூட் இல்ல, பழைய ரூட் தான். எப்படிக்கும் போயல்மா ரூட் மாத்திர இல்ல, அங்கதான் போகணும். இப்ப வந்து அன்னைக்கு அதை வஷ் பண்ணி அனுப்பி முந்தி 20 நாள் மார்க்கெட் இருக்கு. அது மாதிரி எடுத்து அதே ஏரியா போக இப்படி வைத்திப்பாரு. ஹயாத்து சஹாபா எழுதுறது லேசி 2 வரியில. அவர் ஒவ்வொரு அடியும் பாறக்கல்லுமே நடக்கவா நினைப்பார். அங்கே போட்டுட்டாரே, அங்கே போட்டுட்டாங்களே இல்லையா. இப்ப போய் தாவத்தை கொடுத்தா சுபஹானல்லாஹ். மல்ல கிளம்புல 80 குடும்பம் இஸ்லாத்தில் 80 குடும்பம், 80 குடும்பத்தையும் அப்படியே கூட்டிக் கொண்டு மதீனாவுக்கு வந்தார். அந்த 80 குடும்பங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சொத்து மறந்து இருந்தது. அவர்தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. முழு உலகத்தில் ஒரு முஸ்லிம் சுஜூத் செஞ்சா ஹஜ்ரத் அபூ ஹுரைராக்கு பங்கு இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும்.
அவரோட பங்கு அவரை கொண்டு வந்த துஃபைல் அம்ருக்கு எல்லாம் தாவத்துக்கு ஹரக செஞ்சா இப்படியான நன்மைகளை அல்லாஹ் நிறையவே வச்சிருக்கிறார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரமலான் அமலுடைய மாதம். அந்த மாதம் எல்லாம் அமலில ஈடுபட்ட உடனே தாவத்துல கொஞ்சம் லூஸ் ஆகுது. பொதுவாக நோம்பு பெருநாள் முடிஞ்சோடனே கார்பூசாரி எடுத்தா எல்லாம் பள்ளம் தான். ஆனா உண்மை என்னன்னா, யாரு ரமலான்ல சரியாக முயற்சி செய்றாங்களோ அல்லாஹ் பெரும் பெரும் வெற்றிகளை கொடுத்திருக்கிற ரமலான். பெரிய வெற்றி எது? பத்ர் பெரிய வெற்றி. சின்ன கூட்டம் பெரிய கூட்டத்தை வென்ற மக்கா திருப்பி கையில கிடைச்சது பெரிய வெற்றி. இந்த ரெண்டும் நிகழ்ந்தது ரமலான்ல. இந்த ரெண்டுக்குரிய முயற்சி நடந்தது ரமலான்ல. ரமலான் என்றது இபாதத்துக்கு மட்டும் குந்துற காலம் அல்ல, ஈமான வளர்க்கிறதுக்கு உழைப்பு செய்யற காலமும் தான். அதனால ரமலான்ல கிடைச்ச ஈமான பிரகாசத்தை எடுத்து இன்னும் நாங்க முயற்சி செய்ய தயாராகுமே இன்ஷா அல்லாஹ். சொன்னாங்க எல்லாம் சேர்த்து 7 மாணவர் எல்லாம் சேர்த்து 32 பேர் தானே இதுவரைக்கும் பேசி 4ஆம் மாசம் முடிய போகுது. அப்ப கொஞ்சம் ஒரு ஹிம்மத் வைக்க பழையவங்க முடிச்சில்லா முடிச்சவங்க கொஞ்சம் எழுப்புங்க. எங்களோட பக்தி வெளிநாட்டு ஜமாத் எழுபலேஷா கொண்டு போங்க. பழையவங்க வெளியில கிளம்பினா புதியவங்க உள்ளூருக்குள்ள போவாங்க. முடிச்சில்லா முடிச்சவங்க எல்லாரும் எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க